வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற பீட்ரூட் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பெரும்பாலும் நீங்கள் வீட்டில் நிறைய சட்னி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு சட்னி, அதுவும் பர்டிகுலர் பீட்ரூட் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களோட பிளட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் பீட்ரூட் சாப்பிட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த பீட்ரூட் வச்சு ஒரு சூப்பரான சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட கோதுமை தோசை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பீட்ரூட் சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: பீட்ரூட் 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 100 கிராம், பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி 3லேருந்து 4 சின்ன துண்டு, பூண்டு 6லேருந்து 8 பல்லு, கருவேப்பிலை தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 12லேருந்து 15 நம்பர், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, புளி 1 நெல்லிக்காய் சைஸ், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பீட்ரூட் சட்னி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மண்சட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடாக டைமில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதில் கடலைப்பருப்பு நான் சொன்ன கொண்டே அப்படியே போட்டாச்சு. உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம். எப்போவுமே இந்த சட்னி பண்ணும்போது உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடுவோம். அந்த உளுத்தம்பருப்பு எதுக்காக போடுறோன்னா, உங்களுக்கு நல்லா கிரன்ச்சியான ஒரு தன்மை கொடுக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், உளுத்தம்பருப்பு அதிகமாக போடுறோம், கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக போடுறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பும் கொஞ்சம் மெதுவாக வறுக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் லைட்டாக வறுத்து வர டைமில் பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு. இந்த இடத்துல இந்த ரெசிபிக்கு இஞ்சி பூண்டு ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து இஞ்சி போட மாட்டாங்க. இஞ்சி போட்டால் தான் அதோட காரத்தோட தன்மை ஷார்ப்பாக தெரியும். இதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக வதக்க ஆரம்பிக்கிறோம், அதாவது வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கிற தன்மை எனக்குன்னா ஒரு 30 to 40% லைட்டாக கலர் மாறுற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த சின்ன வெங்காயத்தை போடுறோம். இந்த சின்ன வெங்காயம் போட்ட பிறகு திருப்பி நல்லா வதக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கலர் மாறும். அதனால் நீங்கள் கரெக்டான ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். அதுக்கு பிறகு தான் வெங்காயம் போடணும். சரிங்களா? இப்போது பீட்ரூட் போட்டிருக்கோம். இந்த பீட்ரூட் போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு போடுறோம். இந்த பீட்ரூட் போட்ட பிறகு எந்த அளவுக்கு குக் பண்ணணும் கேட்டிங்கன்னா, நார்மலாக வீட்டில் என்ன பண்ணுவீங்க, பீட்ரூட் நல்லா குக் பண்ணுறீங்க. என்ன கேட்டிங்கன்னா 90 to 95% அளவுக்கு குக் பண்ணால் மட்டுமே போதும். ஏன் கேட்டிங்கன்னா மீதி 5% வந்து தம்லேயே வெந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக ஒரு 90லேருந்து 95% நல்லா குக் பண்ணுறோம். அதே டைமில் இந்த இடத்துல இந்த பீட்ரூட் குக் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றலாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. அப்படியும் தேவைப்பட்டால் ஒரு குழிக்கண்டி அளவுக்கு தண்ணி லைட்டாக ஊற்றி திருப்பி குக் பண்ணிக்கலாம். என்னோடய சஜஷன், நீங்கள் இதுமாதிரி பீட்ரூட் சட்னி பண்ணும்போது அப்படியே வதக்கிறது தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ண ஆரம்பிங்க. இந்த பீட்ரூட் வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் டைம் இருக்கும் இந்த 1/4 கிலோ பீட்ரூட்க்கு. சரிங்களா? இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரூட் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது தெரியும் வெந்திருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தம்லேயே கரெக்டாக வெந்துடும். இதுக்கப்புறம் கடைசி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி துண்டு போடுறோம். புளி இந்த ரெசிபிக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. என்கிட்ட பீட்ரூட்டோட தன்மை வந்து இனிப்பாக இருக்கும். அதுக்கு வந்து காரம் தான் செகண்ட் டேஸ்ட்டாக தெரியணும். அதுக்கு பிறகு தான் புளிப்போட தன்மை தெரியணும். அதனால தான் இந்த புளி வந்து சின்ன பீஸாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடும். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா 100% நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், பீட்ரூட் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட போகிறோம். நார்மலாக வீட்டில் நீங்கள் போடுவீங்க பார்த்தீங்கன்னா தாளிப்பு, எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு.
இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லைட்டாக கலர் மாற டைமில் காஞ்ச மிளகாய் பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சட்னியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான பீட்ரூட் சட்னி அடி. இந்த ரெசிபியோட ஒரு அருமையான கோதுமை தோசை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கோதுமை தோசைக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? கோதுமை 400 கிராம், ரவை 100 கிராம், தயிர் 150 ml, அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த கோதுமை தோசைக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இந்த கோதுமை மாவை நீங்கள் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரவை. இந்த ரவை எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. இந்த கோதுமை மட்டுமே நீங்கள் கரைச்சி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வளவளப்பு தன்மை கொடுக்கும். ஆனால் இந்த ரவை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த ரவையை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த அரிசி மாவும் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு தயிர் கண்டிப்பாக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அந்த தயிர் புளிப்பு தன்மை இல்லைன்னா வெறும் கோதுமை தோசையை கரைச்சி நீங்கள் சாப்பிடும்போது சில பேருக்கு பிடிக்காது, தோசை ஆறுனாலும் பிடிக்காது. அந்த டைமில் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதோட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறோம். தண்ணி ஊற்றுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் தோசை மாவு கரைப்பீங்கள அதே பக்கத்தில் தான் இந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். சரிங்களா? வேறு எதுவும் இல்லை, நம்ம வீட்டில் ரெகுலராக பண்ணுறது தான். ஆனால் ரேஷியோ மாதிரி இருக்கும், தேவையான பொருட்கள் கொஞ்சம் போட்டிருப்பேன். இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த தோசைக்கல்லில் நீங்கள் தோசை ஊற்றும் போது 2 விஷயத்தை கவனமாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தாலும் தோசை கரெக்டாக வராது. அதே டைமில் கல் சூடு இல்லாத கல்லையும் மாவு ஊற்றினாலும் கரெக்டாக வராது. அதனால் மிதமான சூடில் இருக்க கல்லில் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்ற ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான கோதுமை தோசை ரெடி. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தோசை வரணும்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டான ரேஷியோவில் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் தோசை குக் பண்ணுவீங்கள அதே மெத்தடில் தான் பண்ணுறோம். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக பண்ண முடியும். எனக்கு அந்த பீட்ரூட் சட்னியும் கோதுமை தோசையும் எப்படி பண்ணுறதுலாம் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க மக்களுக்கு இந்த மாதிரி வகையாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.